2026 சட்டமன்ற தேர்தல் பணி தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை 1-to-1 சந்தித்து ஆலோசனை வழங்கி வரும் நிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டுக்கோட்டை, மணப்பாறை, பாபநாசம் சட்டமன்ற நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைவத்தில் 234 தொகுதிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக முதற்கட்டமாக 100 தொகுதிகளை, அதாவது கடந்த தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், அதே போல கடந்த தேர்தலின் போது வெற்றி மிக குறைவான எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற தொகுதிகள் என கணக்கிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதிகளை அந்த 100 தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல நகரம் என்றால் நகரக்கழக செயலாளர், பகுதி செயலாளர் மற்றும் கிராமம் என்றால் போரூர் கழக செயலர் வரை என தொடர்ச்சியாக ஒன்றிய கழக செயலர் என அனைவருமே அழைத்து தொகுதி ஒன்றுக்கு 10 பேர் விகிதம் தொடர்ச்சியாக முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். இந்த உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சியில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் 10 நிமிடம் வரை முதலமைச்சர் அவர்கள் தனித்தனியே பேசுகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை, கட்சி உள்கட்சி பிரச்சனை உள்ளிட்டவர்களை முதலமைச்சர்கள் ஆலோசித்து வருகிறார். அது மட்டுமல்ல, அவராது அந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் சொல்லும் குறைகளை உடனுக்குடன் சரி செய்து வருகிறார். மேலும் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் முதற்கட்டமாக உள்கட்சி பிரச்சனை சரி செய்தால் மட்டுமே இந்த தேர்தலில் இருக்க பணிகளை முழுமையாக வெற்றியடை செய்ய முடியும். அதன் அடிப்படையில் தான் இந்த பணியானது முதற்கட்டமாக துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக 100 தொகுதிகளை, நாள் ஒன்றுக்கு 3 தொகுதி என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அரசினுடைய திட்டங்களை அதிக இடங்களில் எடுத்து செல்வது, குறிப்பாக பொதுமக்களிடையே அரசினுடைய திட்டங்களை எடுத்து செல்வது, திண்ணை பிரச்சாரங்கள் உள்ளிட்டவை நோட்டீஸாக ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும், அதாவது ஒவ்வொரு நிர்வாகியும் ஊக்கப்படுத்திய வகையிலும் அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களில் முதலமைச்சர்கள் பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தனித்தனியே அவர்கள் தலைவரை சந்தித்து பேசும் பொழுது அவர்கள் அதன் அடிப்படையில் தான் தேர்தல் பணியை மிகுந்த உற்சாகத்துடன் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் தான் இத்தகைய சந்திப்பாளர் நிகழ்த்து வருகிறது. இன்றைய தினம் கூட பட்டுக்கோட்டை, பாபநாசம் மற்றும் மணப்பாறை என இந்த 3 தொகுதிக்குள் உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை முதலமைச்சர்கள் 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் வரை தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் செலவிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் கூட இந்த நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக பல இடங்களில், அதாவது முதற்கட்டமாக இந்த 100 தொகுதிகள் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக வெற்றிக்கு மிகுந்த எளிய தொகுதி, அதே போல வெற்றி மிகுந்த பாடுபட தொகுதி, அதாவது மிகுந்த கடுமையான உழைப்புக்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய தொகுதி என பல்வேறு வகைப்படுத்தல் அடிப்படையில் தான் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் சந்தித்து வரும் நிலையில் இன்றைய தினம் 27 சட்டமன்ற தொகுதியில் முடிவடைந்து 3 தொகுதிகள் கூடுதலாக என்ற அடிப்படையில் இன்றைய தினம் முதல் 30 தொகுதிகள் நிறைவடைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக, அதாவது இந்த மாதம் முழுக்கவே இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சி தற்போது அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.